காவேரி வந்து நிவேதாவ பார்த்துட்டு பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணாரு, இரு நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து பேசுறாங்க. "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இந்த மாரி உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்படியே சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வராரு. "கிளம்புறேன். நான் போய் வண்டியில இருக்கேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. "யார் இவங்க?" அப்படின்னோனே, உடனே வந்து "இங்க ஆசிரமத்தில இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க காவேரி. அடுத்து வந்து "சரி நாங்க இப்ப கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க வந்து விஜய் வந்து வண்டியில ஏறும்போது கரெக்ட்டா வந்து நிவேதா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாங்க. உடனே வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க ரொம்ப வந்து ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுறாங்க. கூட இருக்கவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சும்மா என்னாச்சும்மான்றாங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து வந்து போகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோனே வந்து ஒரே டென்ஷனா இருக்காங்க அவங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. "என்னாச்சும்மா?" அப்படின்னோனே, அப்படியே யோசனை பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. பழைய நினைவுகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை. அதனால உடனே ஹாஸ்பிட்டல்ல காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம காவேரி வந்து பொறுப்பா வந்து வீட்ல இருக்கிறதையும், தாத்தா கவனிச்சுக்கிறதையும், அதே டைம்ல வீட்ல வந்து ஃபன்னா நெறைய விஷயங்கள் பண்றதையும் பார்த்து விஜய் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாரு. காவேரிய பார்த்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க வந்து நம்ம குமரன் நடிச்ச எல்லாமே வந்து அந்த சீரியல் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அத பார்த்துட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம கங்கா என்ன பண்றாங்க, குமரன கட்டிட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு அவருக்கு வந்து வாழ்த்து சொல்றாங்க. "சூப்பர்ங்க! உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்க திறமைக்கு வந்து அளவே இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. உடனே குமரனும் சந்தோஷப்படுறாரு. "மேன்மேலும் நீங்க வந்துருவீங்கல்ல, தினமும் நீங்க நடிப்பீங்களான்னோனே, தினமும் நான் வருவேன். சரில்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. "எனக்கு நல்ல ஒரு கேரக்டர் தான் தந்திருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷமடைறாங்க. நம்ம கங்கா, நம்ம பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருங்க. சீக்கிரமாவே நம்ம நெனச்சத நம்ம நிறைவேத்துவோம். எல்லாரும் நல்லா வச்சுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கனவு காண்றாங்க. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம நிவேதா என்ன பண்றாங்க, பழைய நினைவுகளா வர்றதால அவங்க ஒரே டென்ஷன் ஆறாங்க. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆச்சுன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பழைய நினைவுகளா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் வந்து பேசுறாங்க. அவங்க கிட்ட பேசி ஒண்ணு ஒண்ணா கேட்குறாங்க. "நீங்க எங்கேருந்து வரீங்க? உங்க பேர் என்னன்னு?" கேட்குறாங்க. என் பேர் வந்து என் பேர் வந்துன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணு ஒண்ணா. சொல்லுங்கன்னோனே, "என் பேர் வெண்ணிலா" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய மீட் பண்ணது, அவங்க வந்து பேசி பழகுனது, விஜய் இருந்த நாட்கள், விஜய் கூட இருந்த நாட்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து விட்டு பிரிஞ்சு வந்தது, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க நெனச்சு பார்த்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஒண்ணு விடாம சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே இந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகம்லாம் நெறைய வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இவங்க கூட வந்து இவங்க அம்மா, அப்பா இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் என்னன்னா அந்த பையன் தான். அதனால இவங்க மனசுல இருக்க அந்த பையன நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த பையன இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாரும் கூட இருக்கவங்கலாம் சந்தோஷப்படுறாங்க. அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க. அந்த பையனோட ஃபோட்டோஸ் எதா இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் இந்த ஃபோட்டோஸ் சொன்னது ஞாபகம் வருது. இங்க ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இருக்கா. ஒருவேளை அந்த பேப்பர்ல இருக்கவங்க கூட இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கா. அந்த பேப்பர்ல இருக்கவங்க எல்லாரையுமே வந்து விசாரிங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்னோனே, சரிங்க டாக்டர். நாங்க வந்து எல்லாரும் முயற்சி பண்றோம் இந்த பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட இருந்தவங்கலாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நிவேதா கூட்டின்னு வராங்க. இனிமேட்டு இந்த பொண்ணு பேர் நிவேதா இல்லையா வெண்ணிலாவா புரியுதா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா அப்படின்னு கூப்பிட்டோனே, உண்மையிலேயே வந்து நிவேதா திரும்பி பார்க்குறாங்க. "பாத்தியா அந்த பொண்ணோட நிஜ பேர கூப்பிட்டோன தான் அந்த பொண்ணு திரும்புது. இவ்வளோ நாள் நிவேதா நிவேதான்னு கூப்பிட்டா அந்த பொண்ணு எப்படி திரும்பும்? பார்த்து இப்ப நிஜ பேர நம்ம கூப்பிடுறோம். அதனால அந்த பொண்ணு திரும்பி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இதுலேருந்து உங்களுக்குலாம் என்ன தெரியுது? அந்த பொண்ணு நிஜ பெயர் வெண்ணிலான்னு தெரியுது" அப்படின்னோனே எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. வாமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இது முடியுது.